ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் தி பாண்டியன் சேனல். இன்றைக்கி ஒரு வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம பாத்திரம் விளக்குற சோப்பு வாங்கிட்டு வந்ததுமே அந்த பாக்ஸு அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணும்போது தண்ணியெல்லாம் பட்டு அடியில் போய் தண்ணி நின்று அந்த சோப்பு வந்து கொல கொலன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி கொல கொழப்பாக ஆகாத, வேஸ்ட் ஆகாத இருக்க சோப்பும் அதிகமாக வேஸ்ட் ஆகும். தண்ணி நிற்கிறதுனால மறுபடியும் நம்ம சாய்ச்சி கீழே ஊற்றிடுவோம். அந்த சோப்பும் சீக்கிரமே கரைஞ்சி வீணாயிடும். அந்த மாதிரி கரைஞ்சி வீணாகாத இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா. சோப்பு வாங்கிட்டு வந்ததுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பாக்ஸில் ஹீட் ஆக்கி, கம்பியில் ஹீட் ஆக்கி, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹோல் ஒரு 4-5 ஹோல் போட்டுட்டிங்கன்னா அடியில் தண்ணி நிற்காது. அப்படியே தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். சோப்பும் கரைஞ்சி வீணாகாது. ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும். தண்ணி நின்றுதுன்னா சீக்கிரமாக கரைஞ்சி ஒரு மாதம் வர சோப்பு 20 நாள்லேயே கூட தீந்துடும். பாருங்கள், நான் ஹோல் போட்டேன். இப்போ இந்த பாக்ஸில் சோப்பு எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். எப்பொழுதுமே பாக்ஸ் உள்ள சோப்பு வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம். தனியாக சோப்பு கவரில் வைக்கிது வாங்கி இந்த பாக்ஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணமும் சேவ் ஆகும். அடியில் மூடி வச்சுட்டு மேலே சோப்பு பாக்ஸ் வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அந்த மூடியில் வந்துடும். தண்ணி எடுத்து நீங்கள் ஊற்றிட்டு மறுபடியும் மூடி அப்படியே நீங்கள் வச்சிடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த ஐடியா நம்ம என்னன்னு பார்க்கலாம். நம்ம நிறைய ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்குவோம், எல்லாமே வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுருவோம். தூக்கி போடாத நிறைய ரியூஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பாஞ்சை வச்சு ரீயூஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஐஸ் பேக் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலான்னு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வீடியோவுமே. இந்த மாதிரி ஒரு கம்பி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹோல் போடும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த கம்பி வந்து 10 ரூபா தான். இந்த மாதிரி நிறையா அந்த பாக்ஸோட மூடி ஃபுல்லாகவே நீங்கள் ஹோல் போட்டுக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஹோல் போட்டிருக்கேன்னு. இப்போ இதுக்கு வந்து ஸ்டாண்டு மாதிரி நம்ம வாட்டர் பாட்டிலோட மூடி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிறத ஸ்டாண்டு மாதிரி நம்ம இப்போ ஒட்டிடலாம். கம் வச்சு குளுகன் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ ஒட்டுறேன். இதுவும் ஒரு ஆர்கனைசர், யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 4 சைடு 4 கார்னருக்குமே மூடியை ஒட்டிட்டேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் காயட்டும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ திருப்பிட்டு இதுவும் ஒரு சோப்பு ஆர்கனைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், குளிக்கிற சோப்பு, பாத்திரம் விளக்குற சோப்பு, துணி சோப்பு எது வேணாலும் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். சோப்பு அப்படியே கரையாத இருக்கும். சோப்பு பாக்ஸு காசு போட்டு வாங்கணுன்னே தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கிற பாக்ஸையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அதோட அடி பாக்ஸ் மூடி வந்து சோப்பு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிட்டோம். அதோட அடி பாக்ஸ் என்னவா நம்ம யூஸ் பண்ணலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்கும் அடியில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. அதே மாதிரியே இதுக்கும் ஹோல் போட்டுட்டு 4 கார்னர்லேயும் மூடியை ஒட்டிட்டு இதையும் கூட சோப்பு பாக்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இதை சோப்பு பாக்ஸாக யூஸ் பண்ணல. வாங்க என்னவா யூஸ் பண்ணுறேன்னு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், நிறையா ஹோல் போட்டேன். சைடுலேயும் அது மாதிரி 2 ஹோல் போட்டணும், கயிறு போட்டு கட்டுற மாதிரி. சைட்லேயும் 2 ஹோல் போட்டிருக்கேன் பாருங்கள். வாங்க இப்போ கயிறு வச்சு இதை கட்டிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 ஹோல் போட்டு 2 சைடும் கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிடுங்க. வாங்க இதை இப்போ நான் சிங்கு பக்கத்தில் மாட்டியிருக்கேன் பாருங்கள். எதுக்குன்னா ஸ்க்ரப்பர், பாத்திரம் இருக்குல்ல, ஸ்க்ரப்பர்லாம் இதில் வச்சிட்டிங்கன்னா தண்ணி வடிஞ்சு நல்லா காஞ்சிடும். எப்பொழுதுமே பாத்திரம் வளக்கிட்டு அந்த ஸ்க்ரப்பரை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிகிற மாதிரி உள்ள ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு நல்லா தண்ணி வடிஞ்சிடணும். ஸ்க்ரப்பரும் நல்லா காஞ்ச பிறகு தான் அடுத்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணணும். நைட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி வடிஞ்சு நல்லா காஞ்சிடும். வாங்க அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம். நம்ம பிஸ்கட்லாம் வாங்கினோம், அதில் வர பாக்ஸ் தான் இது. வேஸ்ட்டாக தூக்கி போடாத இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள், ஹேர் பின்னு, நான் பாருங்கள் செலோடோப்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த பர்ஸு ஏற்கனவே ஒட்டி வேஸ்ட்டான பர்ஸு தான். இந்த பர்ஸோட ரியூஸும் போட்டிருக்கேன். இப்போ கட்டைப்பை நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 2 சைடுமே நீங்கள் சின்ன பர்ஸ் ஒன்று, பெரிய பர்ஸ் ஒன்று ஒட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு பர்ஸில்
காய்கறி வாங்க பணமும் இன்னொரு பர்ஸில் செல்ஃபோன் வைக்கிறதுக்கும் ஒட்டி வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எதுக்கு அந்த பர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், பெட்டில் இந்த சைடில் கட்டிலில் ஒட்டுறேன். நம்மள சிலர் செல்ஃபோன் பார்த்துட்டே இருப்போம், அப்படியே தூக்கம் வந்துடும். அந்த பெட்டுக்கு இடுக்கில் போடான்ட்டு கீழே கூட தவறி போட்டுருவோம். இந்த மாதிரி பர்ஸ் நீங்கள் வேஸ்ட்டாக இருக்கிற பர்ஸை ஒட்டிட்டிங்கன்னா இதில் செல்ஃபோன் வச்சுக்கலாம். கண்ணாடி ஒரு சிலருக்கு போடுற பழக்கம் இருக்கும், கண்ணாடி அப்படியே கழட்டி கூட நீங்கள் வச்சிடலாம். படுக்க போகும்போது மறந்துடுவோம் ஒரு சில டைமு, தலையில் கிளிப் இருக்கும், எடுத்து வைக்காதே படுத்துருவோம். எழுந்திரிச்சு மறுபடியும் அதை எடுத்து வைக்கிறதுக்கு சோம்பேறியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் கூட கிளிப்பெல்லாம் கூட நீங்கள் சைடில் அப்படி எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நகை கடையில் கொடுக்குற பர்ஸ் தான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சிலர் வாங்க மாட்டோம். இந்த பர்ஸில் நிறைய ரியூஸ் இருக்குது, கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க. பீரோவில் அந்த டோரில் ஒட்டிட்டிங்கன்னா முக்கியமான கார்ட்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம். கிச்சனில் ஒரு ஓரமாக செல்ஃபில் ஒட்டிட்டிங்கன்னா காய்கறி, பால் வாங்குகிற சில்லற காசெல்லாம் அப்பப்போக்கி ஒரு டைமும் நம்ம பீரோவில் திறந்து எடுக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லற காசெல்லாம் எமர்ஜென்சிக்கு கிச்சன்லேயே போட்டு வச்சுக்கலாம். நிறைய ரியூஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.